ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் லைஃப் ஸ்டைல் அண்ட் க்ரியேட்டிவ்ஸ். ஸோ இன்றைக்கும் எப்போதும் போல் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கிராண்டான நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 லேயர்ஸ் ஆஃப் செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்லேயும், நெக்ஸ்ட்டு 2 லேயர்ஸ் ஆஃப் செயின் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்லேயும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ சாரியோட கலர் இந்த கலர் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த பிங்க்கை சூஸ் பண்ணியிருக்கேன். சரி த்ரெட் வந்து A1 மம்தா பிராண்டும், சில்க் த்ரெட் வந்து டபுள் பெல் பிராண்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது முடித்ததுக்கப்புறமா சுகர் பீடு ஒரு லேயர் கொடுக்கணும். சுகர் பீடை பொறுத்தளவு 2 பீட்ஸ் ஒன்ஸ் கம்பல்சரி ஸ்டிச்சஸ் போடணும். A-ஸ்டார் பிராண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தங்கூஸ் த்ரெட்டால் அயன் நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் தங்கூஸ் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளவுஸை வந்து அயன் பண்ணாமல் ரொம்பவே பத்திரமா வச்சுக்கணும். ஸோ இது முடித்ததுக்கப்புறமா பேர்ல் பீட்ஸும் கோல்டு பீட்ஸும் ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ பேர்ல் பீட்ஸ் வந்து 4 mm சைஸு, கோல்டு கலர் பீட்ஸ் வந்து டல் கோல்டு இது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து 3 mm சைஸஸும் சூஸ் பண்ணி ஸோ ஒன்று மாற்றி ஒன்று கம்பல்சரி ஒரு பீடுக்கும் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கம்பல்சரி போடணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி போட்டு முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயர் வந்து சுகர் பீடு. ஸோ இங்கேயுமே சுகர் பீட் வந்து 2 பீட்ஸ் ஒன்ஸ் ஸ்டிச், எல்லா இடத்துலையுமே சுகர் பீட்னாலே 2 பீட்ஸ் ஒன்ஸ் ஸ்டிச்சு, இல்லை ஒரு பீட்க்கு ஒரு ஸ்டிச் கூட போடலாம். ஸோ நீங்கள் அதை விட்டுட்டு 3 பீட்ஸு 4 பீட்ஸ் அந்த மாதிரி மொத்தமாக எடுத்து நிறையா பீட்ஸ்க்கு ஒன்ஸ் ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா ஃப்ரேமில் பார்க்குறதுக்கு நீட்டாக தான் இருக்கும். ஆனால் ஃப்ரேமை விட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது அது அப்படியே லூஸ் ஆகி தொங்கும், பீட்ஸ் எல்லாம் ஒரு நீட்டாகவே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பைப்பிங் த்ரெட் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிக்ஸாக் போட்டும் நீங்கள் அதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் நான் வந்து க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ட்ரையாக விட்டுட்டு இன்னொரு லேயர் வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பைப்பிங் த்ரெட் வந்து அதாவது இது மேலே லோடிங் கொடுக்க போகிறேன், த்ரெட் லோட் கொடுக்க போகிறேன். அது கொஞ்சம் நல்லாவே திக்னஸாக வேணும் அப்படின்னா 2 லைன் கூட பைப்பிங் த்ரெட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து ஸோ ஓரளவு திக்னஸ் போதும் அப்படிங்கிறதுனால ஒரு லேயர் மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இது பக்கத்தில் இன்னொரு லேயர் கூட பைப்பிங் த்ரெட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது முடித்ததுக்கப்புறமா ஸோ த்ரெட் லோடிங் கொடுத்துட்ருக்கேன். இதில் வந்து லாங் அண்ட் ஷார்ட் மெத்தடில் தான் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இது எப்படிங்கிற டுட்டோரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்லோவாக பொறுமையாக சொல்லி கொடுத்து டுட்டோரியல் வீடியோவும் போஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 mm பீடு ஒரு லேயர் வச்சிட்ருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கிற மாதிரியே பேர்ல் பீட்ஸ் அண்ட் டல் கோல்ட் பீட்ஸையே ஆல்டர்னேட்டிவாக அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஆனால் நான் வந்து 4 mm பீடு வச்சு இதை வந்து இந்த லேயரை வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது முடித்ததுக்கப்புறமா எகெயின் வந்துட்டு சுகர் பீடு ஒரு லேயர் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ப்ளவுஸ்லாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்னை காலர் வாட்ஸ்அப் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு ஏற்ற டிசைன், உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ திலகம் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து சுகர் பீட் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க்லாம் போட கற்றுக்கணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பாஸ்ட் 3 இயர்ஸாக நான் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். நம்மக்கிட்ட 500 above ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் அண்ட் டைரக்ட் கிளாஸில் முடிச்சிருக்காங்க. தமிழ்லே ஆரி ஒர்க்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு, ஃபீட்பேக் எல்லாமே ஸ்டோரி ஹைலைட்ஸில் வச்சுருப்பேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். டிசம்பர் பேட்ச்க்கான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சுகர் பீட் கொடுக்குறது பார்த்திங்கன்னா எட்ஜஸ் வந்து நல்லாவே ஷார்ப்னஸ் கொண்டுட்டு வரணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஆரி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸும் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது முடித்ததுக்கப்புறமா இந்த திலகம் ஸ்டோனை சுற்றி அவுட்லைன் கொடுத்துருக்கோம்ல, அதோட பேக் சைடில் வந்து ஸோ ஒரு 3 mm பீட், சுகர் பீட் இந்த மாதிரி அக்கனா ஷேப்பில் வந்து வைக்கிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ த்ரெட்டை எடுத்துக்கிட்டு 3 mm பீட் அண்ட் சுகர் பீடு வச்சு லாக் போட்டுட்டு ஸோ எகெயின் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒன்று வச்சுட்டு அப்புறம் 2த்துக்கும் சென்டரில் அந்த மாதிரி பண்ணும்போது இதை வந்து நீட்டாகவே கேப் இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இவ்வளோ தான் ப்ளவுஸு. இதே சேம் மெத்தடை எல்லா திலகம் ஸ்டோனுக்கும் கொடுத்து முடிச்சிடலாம்.
இதை வந்து அங்கங்கே ரேண்டமாக நீங்கள் புட்டாவாக கூட கொடுத்துக்கலாம். ஆனால் இதை புட்டாஸ் எதுவுமே நான் கொடுக்கல. எப்போவுமே நெக் டிசைனை பொறுத்தளவு நான் நெக்கில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவேன். பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸில் எங்கேயுமே வந்து புட்டாஸ் கொடுக்க மாட்டேன் அவ்வளோவா வந்து. ஸோ முடித்ததுக்கப்புறம் இந்த நெக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.